ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். பார்த்தீங்கன்னா ராசா பேசியிருக்காரு, எத்தனை ஆடியோ அண்ணாமலை வெளியிட்டாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 வருஷம் ஜெயிலில் திகார் ஜெயிலில் இருந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், குற்றவாளிங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லணுமா? இனி நம்ம சினிமாவில் பார்க்குறோம், ஒரு குற்றவாளியை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறான். அவன் அங்கே போய் அவன் போலீஸ் வண்டியில் ஏறும்போது இப்படி சிரிப்பான். சிரிச்சுட்டு தானே கை காட்டுறான். அந்த குற்றவாளி அரசியல்வாதியாக இருந்தால், இவர் அரசியல்வாதி இல்லை, அது பயப்பட மாட்டேன் தான் சொல்லுவார். நீ 2 வருஷம் ஜெயிலில் இருந்த இல்லையா? பயப்படலையா? சரி போ, மீண்டும் ஜெயிலுக்கு போ. பயப்படலான்னா ஐயா என்னுடைய வழக்கை விரைவாக நடத்துங்கள் நீட்டு ராஜா ஏன் சொல்லல? 2G வழக்கில் ஏன் வாய்தா வாங்குறீங்க? ஏன் அதை தள்ளி போடுறதுக்கு பார்க்குறீங்க? ஏன் 5 கோடி ரூபா ஒரு சிட்டிங்கு? 5 கோடி ரூபா டெல்லி வழக்கறிஞருக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வழக்கறிஞர் எதுக்கு போடுற? நீ தான் பயப்படுறல, நீயே பேசிக்கிட்டு போயேன். எதுக்கு வழக்கறிஞர் இருக்கிற? எதுக்கு வாய்தா வாங்குற? அப்போ 2 வருஷம் எப்படி பயப்படாமல் தான் இருந்தீங்களோ? ரொம்ப சந்தோஷம், பயப்படாமல் இருங்க. ஆடியோ என்னன்னா என்னவோ, அதாவது இப்போ இவர் கூட பொன்முடி கூட நீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னார்னா, ஐயா என் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாத காரணத்தினால் நான் விடுதலை செய்யப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். என் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் குற்றம் இல்லை, தவறானது என்று நிரூபிக்கப்பட்டதால் நான் விடுதலை செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்ல அவர். நிரூபிக்கப்படாததால் அப்படி. இப்போ அந்த டம்ளரை நான் திருடிட்டு போயிட்டேன்னு குற்றச்சாட்டுன்னு வைங்க. இந்த டம்ளர் நான் திருடலை, அது அங்கே தான் இருக்கு என்று நிரூபிக்கப்பட்டதால் நான் விடுவிக்கப்பட்டேன், அல்லது அங்கே உடைஞ்சு போச்சு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதால் நான் விடுதலை செய்யப்பட்டேன்னு சொல்லணும். நான் தான் திருடினேன் என்பது நிரூபிக்கப்படாததால், அல்லது வேற ஒருத்தர் தான் திருடினார்னு நிரூபிக்கப்பட்டதால் நான் விடுதலை செய்யப்பட்டேன்னு சொல்லணும். அப்படியும் இல்லை, யார் திருடினாங்கிறதே தெரியலை, ஆனால் நான் தான் திருடினேங்கிறது நிரூபிக்கப்படலை. 1,76,000 கோடி நான் தான் திருடனே நிரூபிக்கப்படலை. கலைஞர் டிவிக்கு 50 கோடியா 500 கோடியா அது நிரூபிக்கப்படலை. அதனால் என்ன விடுதலை செஞ்சாங்க அப்படின்ட்டு ஓபி சைனீஸ் என்ன சொன்னார்னா, அவர் இந்த 2G வழக்குக்கு வரேன், 2G வழக்கை பற்றி தானே இவர் சொல்கிறாரு. ஓபி சைனி என்ன சொன்னார்னா, நான் காத்திருந்தேன். மன்மோகன் சிங் முதலமைச்சர், ராஜா மந்திரி, அங்கே மன்மோகன் சிங்கிட்ட 2 பேரும் சேர்ந்து பண்ணது தான், அது கூட்டுக்கொள்ள தான். காத்திருந்தேன். இங்கே திமுக, அங்கே காங்கிரஸ், 2 பேரும் கூட்டணி. அந்த பேப்பரை கொண்டு வந்து கொடுக்கல, ஆதாரத்தை யார் கொடுக்கல? திமுக அரசும் காங்கிரஸ் அரசும் கொடுக்கல. அவங்க 2 பேரும் பங்காளிங்க, இப்போ வரைக்கும் பங்காளிங்க தான். அந்த பங்காளிங்க பேப்பரை கொண்டு வந்து கொடுக்கல, ஆதாரத்தை. அப்படி ஆதாரம் கொடுக்காததுனால நிரூபிக்க முடியலை, அதனால வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன். அப்படி தான் ஓபி சைனி சொன்னார். ராஜா குற்றமற்றவர் அப்படி சொல்லலை, கனிமொழி குற்றமற்றவர் அப்படின்னு சொல்ல. நிரூபிக்கப்படாததுனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நான் கப்பை திருடலைன்னு சொல்லலை, நிரூபிக்கப்படாததுனால விடுதலை பண்ணுறேன் அப்படி தான் சொன்னது. நிரூபிக்கப்படாதது ஏன்? அதுக்கும் ஓபி சைனி சொல்கிறாரு. ஏன்னா
அந்த ஆதாரங்களை அரசு தரப்பில் வழங்கவில்லை. அரசுனா யாரு? இவங்க பங்காளிங்க. திமுகவுக்கு பங்காளி காங்கிரஸ். அவன் தான் அதை கொடுக்கணும். கொடுக்கல, அவன் மறைச்சி வச்சுக்கிட்டான், கொடுக்கல. அதனால தான் விடுதலை. உடனே 2 வருஷம் ஜெயிலில் இருந்த வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல், வெக்கம் இல்லை மானம் இல்லை, 2 வருஷம் ஜெயிலேருந்து வெளியே வர்றான். ஜெயிலேருந்து வராங்க, அவனை போய் பார்க்குறதா? அப்படி தானே நம்மெல்லாம் சொல்லுவோம். அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு நீங்கள் பொண்ணு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் திமுககாரன் மாலை போட்டு கனிமொழிக்கு ஒரு மாலை, ஆர் ராஜாவுக்கு ஒரு மாலை, அதெல்லாம் அந்த மேலே எல்லாம் அடித்து வரவேற்பு பண்ணி வச்சு ஜெயிச்சிட்டோம். ஓபி சைனி சொன்னார், பேப்பர் கொடுக்கல, நிரூபிக்க முடியலன்னு தான் சொன்னாரே ஒழிய குற்றமற்றவர்கள்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் பெருசாக கொண்டாடினீங்க. எப்படி நிரூபிக்க முடியல, பேப்பரு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய ஆடியோ காட்டுது. ஜாபர் சேட்டுங்கிற உளவுத்துறை அதிகாரி, இங்க அப்போ லைவ்ல இருந்த அதிகாரி, அதிகாரத்தில் இருந்தவர், உளவுத்துறை அதிகாரி, அவரு அங்க சிபிஐ பேசுறாரு. சார், ஆர் ராஜா வீட்டுக்கு ரைடுக்கு எப்போ சார் வர்றீங்க? ரைடு எங்கேயாச்சும் சொல்லிட்டு வருவாங்களா? எப்போ வரீங்க சார்? இத்தனை நாளை கழித்து வரலான்னு இருக்கோம் சார். நாளை கழித்து வராங்க சார். 2 நாள் கழித்து இந்த மீனவர்கள்லாம் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க சார். அன்னைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கேன் சார். ஏன்னா நாங்கள் எங்களுடைய பத்திரிக்கையை வச்சு அந்த மீனவர்கள் போராட்டத்துக்குள்ளாடி இதை புதைச்சிடுவோம் சார். இந்த செய்தியை ஜாபர் சேட்டு பேசுகிறார். அப்புறமா ஆர் ராஜாட்டா சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன் சார், இப்போ வரமாட்டாங்க சார், நீங்கள் சொல்கிற டேட்டில் தான் வருவாங்க. இவன் சொல்கிற டேட்டில் அவன் வந்து இவன் கொடுக்குற பேப்பரை அவன் வாங்கி ஓபி சைனிக்கிட்ட இவன் கொடுக்க சொன்னால் அவன் கொடுத்து, அப்படி கூத்து நடந்துச்சு. அந்த கேஸில் எப்படி தண்டனை கிடைக்கும்? கிடைக்கல. இதுதான் நடந்துச்சு. இப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை 1,34,317 கோடி, ஒரு 12 பேர் தான். லட்சக்கணக்கான பேர் இருக்கான் திமுகவில் சுரண்டுறவன். ஆனால் ஒரு 12 பேரை தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. முதல்ல ஒரு 12 பேரை ஐடென்டிஃபை பண்ணி டிஆர் பாலு இவங்கெல்லாம் என்ன எல்லாம் ஒரு 12 பேர், உதயநிதி, மு.க. ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஒரு 12 பேர் இது பண்ணி, ஆர் ராஜா எல்லாம் 12 பேரை 1,34,317 கோடி 12 பேரும் திருடி சம்பாதிச்சிருக்காங்க. அரசு பணத்தை சொத்தா வச்சிருக்காங்க. அப்படிதான் சொன்னாரு. உனக்கு வெக்கம் இல்லையா? மானம் இல்லை, ரோஷம் இல்லை? திருடன்னு சொல்லிட்டாரு, ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாரு மக்கள் தலைவர். அவருக்கு மேலே மான நஷ்ட கேஸ் போட வேண்டியதானே? ஏன் போடல? திமுக காரங்களை தான் கேட்குறேன். போடணும்ல, போடலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திருடினது உண்மைதான். ஒரு ஆள் மட்டும் விவரம் தெரியாமல் கொண்டு கேஸை போட்டார், டிஆர் பாலு. அவரை இப்போ திமுககாரன்னா திட்டுறானா, ஏன் நீ போய் கேஸ் போட்டா? நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், நீ என்னமோ கொண்டு போய் கேஸை போட்டு மாட்டிக்கிட்டே அப்படின்ட்டு. கேஸ் போடணும், 12 பேரும் வழக்கு தொடுக்கணும் மக்கள் தலைவர் அண்ணாமலை மேலே, நீ யோக்கியமாக இருந்தா. அடுத்த டிஎம்கே ஃபைல் 2 என்ன பண்ணாரு? ஒரு முன்னோர் பினாமி, ஆமாம், சொத்து ஃபுல்லாகிடுச்சின்னு வச்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டு பியூரோ எல்லாம் பெட்ரூம் மொத்தமே ஃபுல்லு. ஆமாம், அவ்வளோ பணம் வருது உங்களுக்கு. என்ன அப்புறமா யார் வீட்டில் கொண்டு வைப்பீங்க? கேமராமேனுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, சார் ஒன்றும் இல்லை, நான் வரேன் உங்கள்கிட்ட என்ன அப்படின்ட்டு 2 சூட்கேஸ் எடுத்துகிட்டு போவீங்க. போய் ஒன்றும் இல்லை சார், இதில் இங்கே இருக்கட்டும்,
நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். அப்போ கேமராமேன் உங்களுக்கு பினாமி ஆகிடுவார். இன்னும் நிறைய பணம் வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர்கிட்ட போவீங்க, அங்கே கொண்டு வைப்பீங்க. அப்படி உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல வைக்கிற அந்த வீடு தான் பினாமி. திமுகவில் ஆயிரக்கணக்கான பினாமி இருக்கான். ஆனால் மக்கள் தலைவர் கண்டுபிடிச்சது ஒரு 300 பினாமி. இந்த 300 பினாமிங்க லிஸ்ட்டை போட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஐயா இவங்கெல்லாம் என்னென்ன இருக்குது பினாமி. மு.க. ஸ்டாலினுக்கு இவர் பினாமி, கே.என். நேருவுக்கு இவர் பினாமி, துரைமுருகனுக்கு இவர் பினாமி அப்படின்ட்டு ஒரு 300 பினாமி. ஒருத்தருக்கு 4-5 பேர் பினாமி இருப்பாங்க. என்ன அது டிஎம்கே ஃபைல் 2, டிஎம்கே ஃபைல் 3ல் திமுககாரன் எப்படி செயல்படுறான், அதிகாரிகளை எப்படி பயன்படுத்துகிறான், எப்படி கேஸுகள்லேருந்து ஜெயிக்கிறான், 2G வழக்கில் எப்படி பண்ணான். ஜாபர் சேட்டு அவரை பயன்படுத்தி, ஜாபர் சேட்டை வீட்டு வேலைக்காரன் மாதிரி பயன்படுத்தியிருக்காரு கருணாநிதி. ஆயா அப்படிமா அதிகாரிக்கு ஒரு மரியாதை கொடுக்குறதில்ல. அப்படி இவர் அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன், இது வாலாட்டுற மாதிரி ஜாபர் சேட்டு. இந்த ஜாபர் சேட்டை வச்சு சிபிஐயில் என்ன பேசுனாங்க, ஜாபர் சேட்டுக்கிட்ட ஆர் ராஜா என்ன பேசினாப்புல, மற்றவங்க என்ன பேசினாங்க, இந்த ஆடியோவை தான் மக்கள் தலைவர் அதை அவர் மறக்கலை. நான் சொல்லலை, ஆர் ராஜா பேசுகிறாரு. நான் அன்னைக்கு சொல்லலை, அவர் அப்ரூவல் ஆவார் போலுக்கு. அப்படி தான் தெரியுது. அது என்னன்னு பாருங்கள். சரி சார் நான் பார்த்துக்கிறேன். யார்? ஜாபர் சேட்டு. அப்போ ஒருத்தர் அப்ரூவல் ஆகிறாருன்னா, இவருக்கு எதிராக திரும்புகிறாருன்னா அவரை பார்த்துங்கன்னா என்ன தீர்த்து கட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்படியும் அர்த்தம் இருக்கலாம் இல்லையா? அண்ணா நகர் ரமேஷா, அண்ணா நகர் ரமேஷுங்கிற ஒரு அக்கா கார்த்திக் எம்எல்ஏக்கு பையன் செத்து போனது, தற்கொலை பண்ணதா சொன்னாங்கல்ல, அண்ணா நகர் ரமேஷ் தானே? ஆமாம். இப்போ ஒருத்தர் அப்ரூவலாக மாறுறாருன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான், போயிடுவார், டிக்கெட் எடுத்துடுவார். இவங்களே டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. அது சந்தேகத்துக்கிடமான மரணம். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கருணாநிதிக்கு டாக்டர் போட்டு இவருக்கெல்லாம் போய் டாக்டர் போட்டமாயா அப்படின்னு ஒரு மாணவன் கேட்டான், உதயகுமார். அவனை அனுப்பிட்டாங்க இல்லையா? அது மாதிரி இந்த மாதிரி வேலைகள் எப்படி நடக்குது, அரசு அதிகாரிங்க சிபிஐயை எப்படி கான்டாக்ட் பண்ணாங்க, ஃபோனில் என்ன பேசுனாங்க, அதுதான் அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லிடுறோம். அதனாலலாம் நாங்கள் நீங்கள் பயப்பட்டால் மட்டும் நாங்கள் விட்டுருவோமா? நீ பயப்பட்டாலும் பயப்படலைனாலும் நாங்கள் விட போகிறதில்ல, சரியா? இது மக்கள் மன்றம். கொள்ளையடிக்கப்பட்டது மக்களுடைய நிதி. அது ஒன்றும் மக்கள் தலைவர் அண்ணாமலையினுடைய நிதி கிடையாது, சொந்த பிரச்சனை கிடையாது. இது மக்களுக்கான பிரச்சனையாகதால் மக்கள் தலைவர் இதை விட மாட்டார். நீங்கள் பயப்பட்டாலும் பயப்படலைனாலும் நடக்க வேண்டியது நடந்து தீரும். இனி பாஜக ஆட்சி தான் தமிழகத்திலே நடக்கும். பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.